இந்த ரைடு எங்கெங்க நடந்திருக்கு அப்படின்னா, அவருக்கு சொந்தமான திண்டுக்கல், சென்னை, மதுரை இந்த 3 நகரங்கள்லயும் அவருக்கு சொந்தமான இடங்கள்ல நடந்திருக்கு. இதுல அவர் வீடுல மட்டும் நடக்கல, அவருடைய மகன் செந்தில்குமார் வீட்லயும், அதே சமயம் அவருடைய மகள் இந்திராணி வீட்லயும் நடந்திருக்கு. அவருடைய மகள் இந்திராணிக்கு சொந்தமான 2 தொழிற்சாலைகள்லயும் இந்த ரெய்டு நடந்திருக்கு. அவருடைய மகன் எம்எல்ஏவா இருக்காரு. எம்எல்ஏ விடுதியில அமலாக்கத்துறை போய் சோதனையை மேற்கொண்டிருக்காங்க. ஆனா அவர் வீடு காலையில இருந்து பூட்டி இருந்தது. அதனால நீங்க வரலன்னா பூட்டை நாங்க உடைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா எம்எல்ஏ சார்பில இருந்து சாவி கொண்டு வந்து கொடுத்துதான் அந்த சோதனை நடந்திருக்கு. அதே மாதிரி பெரியசாமி அவர்களுடைய வீட்டுல ஒரு அறை மட்டும் பூட்டி வச்சிருந்தாங்க. அந்த அறைக்கான சாவியை கொடுக்காம ரொம்ப நேரம் இழுத்தடிச்சிருக்காங்க. இதுல அமலாக்கத்துறை என்ன பண்ணிருக்குன்னா, சுத்தி எடுத்துட்டு போய் உடைக்கிற அளவுக்கு போயிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தலைமைச் செயலகத்திலும் இதோடைய பரபரப்பு ஓயாம இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அமலாக்கத்துறை 2 முறை தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே போய் ரெய்டு நடத்திருக்காங்க. அது அதிமுக ஆட்சியிலும் பண்ணிருக்காங்க. ஏன்னா அமலாக்கத்துறை மத்திய அரசால செயல்படுற ஒரு துறை. அதனால அவங்க தலைமை செயலகத்துக்குள்ள போகிற அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க தலைமை செயலகத்துக்குள்ள போய் ஒரு ரெய்டு நடத்தினாங்க அப்படின்னா அது தமிழ்நாட்டு காவல்துறையால தடுத்து நிறுத்த முடியாது. அதுக்காகவே அமைச்சருடைய அலுவலகத்துல போய் இவங்க ரெய்டு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த நுழைவாயில பூட்டி வச்சிருக்காங்க. காலையில அமலாக்கத்துறை வந்த அப்பவே திமுகவுடைய ஆதரவாளர்கள் யாருமே அவங்கள பணி செய்ய விடாம தடுத்திருக்காங்க. அப்ப சிஆர்பிஎஃப் காவலர்கள் மூலமா தான் இந்த ரெய்டே நடந்திருக்கு. அதே மாதிரி தலைமைச் செயலகத்திலயும் இவங்க ரெய்டு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு அச்சத்தினால பூட்டி வச்சிருக்காங்க. ஒருவேளை அமலாக்கத்துறை அங்க ரெய்டு பண்ணாங்க அப்படின்னா அதை இவங்களால தடுக்க முடியாது. அப்படி தடுக்கிறதுக்கான அதிகாரம் தமிழ்நாட்டு காவலர்களுக்கு கிடையாது.